திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 224, அதிகாரம் ஈகை. நகைச்சுவை நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் உயர்ந்த கொடைகுணம் கொண்டவர். மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அதை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் விரிசல் குணம் இல்லாதவர். உதவி கேட்டு யார் வந்தாலும் அவர்கள் முகமலர தன்னால் இயன்றதை அன்புடன் கொடுத்து அனுப்புவார். ஒரு நாள் அவரது நீண்ட நாள் நண்பர் ஒருவர் கலைவாணரின் வீட்டு விலாசத்தை தேடி கண்டுபிடித்து வந்தார். அந்த நண்பரை கண்டதும் கலைவாணர் முகமலர்ச்சியோடு அவரை வரவேற்று நலம் விசாரித்தார். அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது அந்த நண்பர் மிகவும் வறுமையில் வாடுகிறார் என்பதை தெரிந்து கொண்டார். அந்த நண்பரும், நான் இப்பொழுது வறுமையில் வாடுகிறேன், ஏதாவது பொருளுதவி செய்யுங்கள், அதற்காகவே உங்களை பார்க்க வந்தேன் என்றார். அவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது கலைவாணரை காண வேறு சிலர் அங்கு வந்துவிட்டனர். அவர்களையும் வரவேற்று நண்பரை அவர்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு கலைவாணர் உள்ளே சென்றார். உள்ளே சென்றவர் கையில் புத்தகம் ஒன்றை கொண்டு வந்து பொருள் கேட்டு வந்த நண்பரிடம் கொடுத்தார். அதை கண்ட நண்பர் திடுக்கிட்டார். உள்ளே சென்ற கலைவாணர் தனக்கு பணத்தை கொண்டு வந்து தருவார் என்று அவரோடு இருந்தார். ஆனால் புத்தகத்தை கொடுத்ததும் மிகுந்த ஏமாற்றமடைந்தார். நான் தற்போது படிக்கும் நிலையிலா உள்ளேன், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று பலவாறு மனதில் எண்ணி அவர் முகம் மாறியது. அவருடைய முகக்குறிப்பை கண்ட கலைவாணர் அவரது மனநிலையை புரிந்து கொண்டார். அப்போது நண்பரிடம், நான் கொடுத்த புத்தகத்தில் 60ஆம் பக்கத்தை புரட்டி பாருங்கள், அதில் நீங்கள் கேட்டது இருக்கும் என்றார். அவர் சொன்னபடியே அந்த பக்கத்தில் பணத்தை உள்ளே மறைத்து வைத்திருந்தார். அதை பார்த்த பிறகே அந்த நண்பரின் முகம் மலர்ந்தது. நண்பருக்கு பணம் கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக புத்தகத்தில் பணம் வைத்து கொடுத்த கலைவாணர். அந்த நண்பரின் முகம் மலர்ச்சியடைந்த பிறகே கலைவாணரின் உள்ளமும் நிம்மதியடைந்தது. தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரையிலும் பொருள் கொடுப்பவரின் நிலையும் துன்பமாகவே தோன்றும் என்பதை இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். யாசித்தவர் மகிழும் வரை கொடுப்பவர் மனதும் துன்பம், யாசித்தவர் மகிழ்ந்தால் கொடுத்தவருக்கும் இன்பம்.